நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், வெயில் ஜன்னல் வழியாக வந்து எப்படி உட்காருதுன்னு தெரியாமல் ஆவியானவர் கொடுத்த ஒரு அழகான பாடலை பாடி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் அழகான ஆவியானவர் கொடுத்த வேத தியானத்துக்குள்ளே நம்ம போகலாம். கேட்டதை எதையும் தருபவரே, கேட்காததையும் கொடுப்பவரே, தேவைகளை அறிந்த தந்தையே, மகிழ்வித்து மகிழ்பவரே. கேட்டதை எதையும் தருபவரே, கேட்காததையும் கொடுப்பவரே, தேவைகளை அறிந்த தந்தையே, மகிழ்வித்து மகிழ்பவரே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கை கொடுத்தவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கை கொடுத்தவரே, யாக்கோவை ஆசீர்வதித்து அவன் கேட்டதை தந்தவரே, யாக்கோவை ஆசீர்வதித்து அவன் கேட்டதை தந்தவரே. கேட்டதை எதையும் தருபவரே, கேட்காததையும் கொடுப்பவரே, தேவைகளை அறிந்த தந்தையே, எம்மை மகிழ்வித்து மகிழ்பவரே. எங்கள் தேவைகளை அறிந்த தேவா, மன விருப்பங்களை தெரிந்த கர்த்தா, எங்கள் தேவைகளை அறிந்த தேவா, மன விருப்பங்களை தெரிந்த கர்த்தா, யாவற்றையும் நிறைவேற்றி மகிழ்விக்கும் இயேசு ராஜா, யாவற்றையும் நிறைவேற்றி மகிழ்விக்கும் இயேசு ராஜா. கேட்டதை எதையும் தருபவரே, கேட்காததையும் கொடுப்பவரே, கேட்டதை எதையும் தருபவரே, கேட்காததையும் கொடுப்பவரே, தேவைகளை அறிந்த தந்தையே, எம்மை மகிழ்வித்து மகிழ்பவரே. தேவைகளை அறிந்த தந்தையே, எம்மை மகிழ்வித்து மகிழ்பவரே. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஏசப்பா நம்ம கேட்குறது மட்டும் இல்லை, கேட்காததையும் கொடுத்து நம்மளை மகிழ்விக்கிற தகப்பன், நம்மளை பெற்ற தகப்பனும் தாயுமானவர் தான் நம்ம ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமாம், இன்றைக்கி வந்து வேதத்தை அப்படியே படிச்சுட்டு தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மகிமையான வெளிப்பாடு என்னென்னா, நம்ம ஏசப்பா வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரை பற்றி கர்த்தர் வந்து சொன்னாங்கன்னா அவங்க பேரே சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு 18 வருஷமாக கூனியாக இருந்தவங்க, ஆலயத்தில் பிசாசு பிடிச்சு இருந்தவங்கள குணப்படுத்துகிற பேரே சொல்ல மாட்டாங்க. 38 வருஷமாக வந்து வியாதியில் இருந்து பாவ வியாதியில் இருக்கும்போது அந்த பெதஸ்தா குளத்தில் அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த இவன் லாசரு ஐஸ்வர்யவான், ஒரே சம்பவத்தில் ரெண்டு பேரில் பரலோகம் போன லாசரவை சொல்லுவார் பேர் சொல்லி, நரகத்துக்கு போன அந்த ஐஸ்வர்யம் பேரை சொல்ல மாட்டார். நீங்கள் கையும் களவுமாக பிடித்த விபச்சாரத்தில் பிடிச்சாங்கல்ல, அவங்க பேரை சொல்ல மாட்டார். நீங்கள் எந்த இடத்துல வந்து நெகட்டிவாக ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்கன்னா கர்த்தர் அவங்க பேரே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஜென்டில்மேன் நம்ம தேவன். அதெல்லாம் அப்போ தியானிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குச்ச, நம்ம தெய்வம் எவ்வளோ நல்லவர் இருப்பார். அவங்க செஞ்ச தப்பையே கூட சொன்னால் கூட அவங்க பேரெல்லாம் சொல்லாமவே சொல்கிறாரு பாருங்களேன். அவங்களாம் நமக்கு யாருன்னு தெரியாது, அப்படியே சொன்னாலும் அதனால் நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் கர்த்தர் பாருங்க சொல்ல மாட்டுறாங்க. எவ்வளோ நல்ல தேவன் நம்ம தேவன் இல்லையா?
ஆமாம், நல்ல 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 தானியல் பார்க்கலாம், அப்ரஹாம், ஈசாக்கு, நிறைய பேர் வந்து சொல்லும் போதெல்லாம் அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து, ஐயோ என் இதயத்துக்கு ஏற்றவன், உண்மை உள்ளவன் இல்லையா, அவங்க வந்து இது உத்தமன் இல்லையா, அது மாதிரி வந்து புகழ்கிற அவங்கள பற்றி பெருமையாக மேன்மையாக சொல்லும் போதெல்லாம் அவங்க பேரை சொல்லுவார் அழுத்தமாக. ஆனால் அந்த நெகட்டிவான கேரக்டர் உள்ளவங்களை வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, பேரே சொல்லாமலே சொல்கிறாங்கன்னா நம்ம தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அம்மா பாருங்கள், சர்வசாதாரணமாக ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறோம், செஞ்சதை சொல்கிறோமோ இல்லையா, செய்யாதது கூட என்ன பண்ணிடுறோம், சொல்கிற மாதிரி இருக்கிறது நினச்சி ரொம்ப நான் வருத்தப்பட்டேன், கஷ்டமாக இருந்தது. அது மாதிரி நம்ம மற்றவங்க மனசு நிஜமாக செஞ்சால் கூட அதை சொல்லக்கூடாது, அதுலேயும் செய்யாததை சொல்லவே போகக்கூடாது. சொன்னதுக்கப்புறம் அதை கேட்டவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும், புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒருத்தவங்களை தப்பாக சொல்கிறேன், ஆனால் அது எனக்கு தப்புன்னு படுது, ஐயோ நம்ம அவங்கள அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நம்ம வந்து அவங்கள தப்பாக அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். சாமிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன். சாமி மன்னிப்பாரா? கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். நான் யாரை தப்பாக சொல்லி அவங்க மனசு கஷ்டப்பட்டுச்சோ அவங்கக்கிட்ட போய் நான் சாரி கேட்கணும். அப்போ தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை மன்னிப்பார், இல்லைன்னா மன்னிக்க மாட்டார். அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். கர்த்தர் மறக்கிறாரோ மன்னிக்கிறாரோ, பிசாசானவன் எழுதி வச்சிருப்பான், அதை குற்றப்படுத்துகிறவன் விடவே மாட்டான், அதை எழுதி வச்சிருப்பான். நம்ம அதெல்லாம் சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம். நீங்கள் யோவான் 20:23 வசனத்தை பாருங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இது யார் சொல்றாரு? ஏசப்பாவே சொல்றாரு. பரிசுத்தாவியை பெற்றுக்குங்க அப்படின்னு உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் வர்றாருல்ல, அப்போ அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. நம்மளுக்கு விரோதமாக ஒருத்தவங்க வந்து எதாவது செஞ்சாக்கா, நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்தா அதை நம்ம மன்னிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு மன்னிக்கப்படும். அவங்க போய் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அது மன்னிக்கப்படாது. வசன ஆதாரத்தோட நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் நம்ம வந்து பேசுறதுக்கு தாமதமாக இருங்கன்னு வேதம் சொல்லுது. கேட்க வந்து காது தீவிரமாக இருக்கணும், பேச நிதானமாக இருக்கணும். நம்முடைய வார்த்தை நம்ம யாக்கோபில் பார்க்குறோம்ல, அந்த நாவு வந்து ஒரு தீ, ஒரு சின்ன நாவு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விட்டு ஊரே அழிச்சிருந்தாமா பாருங்க. நல்லதை பேசலாம் எவ்வளோனாலும், மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு பேசும்போது கவனமாக நம்ம பேசணும். நாவுக்காகவே யாக்கோபில் நம்ம பார்க்குறோம். அதை தான் நான் அப்படியே தியானிச்சுட்டு இருந்தேன். ஆமாம்ல, ஏசப்பா பாரு, நிஜமாக தப்பு செஞ்சுருந்தா கூட அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட அவங்க பேரையே போட்டிருக்க மாட்டார் இல்லையா? உண்மையான ஒரு நேசம் அப்படின்னா என்ன தெரியுமா? நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அதுதாங்க உண்மையான அன்பு. ஆனால் இப்போது தன்னை உண்மையாக நேசிக்கிறவங்கள கூட சர்வசாதாரணமாக காயப்படுத்திட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் இல்லைங்களா? கர்த்தர் சொல்லுவாங்கல்ல, அன்புக்கு தான் நம்ம கடனாளிகளாக இருக்கணும். இவங்க நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க, அந்த அன்புக்கு திரும்ப அன்பு காமிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த அன்பு அசட்டை பண்ணுமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, அது அவங்க நம்மக்கிட்ட வாங்கின கடன். ஐயோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சோத்திரம் சொன்னாங்க, சொல்லலையே, அது அவங்க நம்மக்கிட்ட வாங்குகிற கடன். அந்த அன்பு தான். ஐயோ இவங்க இவ்வளோ அன்பாக இருந்தாங்களே, ஐயோ எனக்கு இவ்வளோ என்னை பலப்படுத்தினாங்களே வார்த்தையால், ஐயோ எனக்கு இந்த காசு கொடுத்து உதவி செஞ்சாங்களே, ஐயோ நம்ம அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலையே
அவங்களுக்கு திரும்ப நம்ம வந்து பார்க்கலையோ, நம்ம பேசலையோ, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது பாரு நம்மளை குறித்து. அதுதான் வந்து ஏசப்பா சொன்னது, நீங்கள் அன்புக்கு கடனாளிங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கனம் பண்ணிக்க முந்திக்குங்க. அதெல்லாம் ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்தது வேதத்தில். கனம் பண்ணிக்க முந்திக்கணும். நம்ம ஒருத்தவங்களை பார்த்தாக்கா அவங்க நமக்கு பிரைஸ்லால் சோத்திர சொல்கிறாங்களோ இல்லையோ, உடனே நம்ம சோத்திரம் முன்னாடி நம்ம சொல்லிடணும். அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும். அதுதான் ஒருத்தவங்கள கனம் பண்ண முந்திக்குங்க. அதே மாதிரி உங்கள் அன்பு தான் மற்றவங்களுக்கு கடனாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம வேதத்தில் கற்றுக் கொடுத்துக்குங்க. இதுதான் நம்ம வந்து கிறிஸ்துவங்க அப்படின்றதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஆமென். அதை அப்படியே நான் வந்து தியானிச்சுட்டே வந்தேன். அப்போ வந்து நான் வந்து யோசுவா 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, யோசுவா 2:1 நூனின் குமாரனாகி யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகி 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டில் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இதை படிச்சுட்டு ஒரே ஷாக் எனக்கு. என்ன இவ்வளோ அழுத்தம் திருத்தமா ராகாப் என்னும் வேசி வீடுன்னு போட்டு பேர் சொல்லியிருக்கிறாரே கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு கர்த்தர்கிட்ட நான் வந்து, என்னப்பா இங்கே மட்டும் அவங்க பேரை போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அந்த இடத்துல வந்து நீங்கள் தொடர்ந்து அப்படியே படிச்சிங்கன்னா தெரியும். அவங்க வந்து அந்த எரிகோவோட ராஜா வந்து 2 பேர் வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க தேசத்தை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க கேள்விப்படுறான். இது மாதிரி வேசி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அவங்க வந்து ஆளே அங்கேயே போயிட்டு ராகாப் கிட்ட கேட்குறாங்க. என்ன ஒரு ஞானம் பாருங்கள், அந்த 2 வேவுக்காருக்கும் ஒரு ஞானம் பாருங்கள். மற்றவங்க வீட்டுக்கு போனாக்கா அது வந்து சரியாக இருக்காது இல்லையா? வேசி வீட்டுக்கு போனாக்கா யார் ஒன்றாலும் போகலாம் அவங்க வீட்டுக்கு. அது வந்து தெரியாது, அவங்க வீட்டு யார் ஒன்றாலும் போவாங்கப்பா அப்படின்னு விட்டுருவாங்கல்ல. அதை மாதிரி என்ன பண்ணுறாங்க, அங்கே தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போனோன்னே இவர் விஷயம் சொல்கிறாரு. விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக அவங்க பேசியிருப்பாங்க. இது மாதிரி நாங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் அது மாதிரி ஆள் கிடையாது, நாங்கள் தேசத்தை தான் வேவ் பார்க்க வந்திருக்கிறோம், நாங்கள் வேவ் பார்த்துட்டு போகிறோம் அப்படி தான் அவங்க வந்து ராகாப் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ ராகாப் சொல்கிறா, நீங்கள் அது 2ஆம் அதிகாரம் முழுசாக படிங்க. ராகாப் சொல்கிறா, நீங்கள் வந்து 10, 11, 9 வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ உங்கள் கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை நடத்தி வந்த அதிசயங்கள் அற்புதங்களெல்லாம் பார்த்து எங்கள் தேசத்தோட ஜனங்கள் இருதயம் கரைஞ்சி போயிருக்கு, தைரியம் மற்று போயிட்டு அவங்கெல்லாம் வந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள் தேவன்தான் வானத்திலையும் பூமியிலும் ஒரே மெய்யான தேவன் உங்கள் கர்த்தர் அப்படி சொல்கிறான். நீங்கள் படிங்க யோசுவாவை 2ஆம் அதிகாரத்தை. அதை மாதிரி அந்த ராகாப் சொல்வா. அல்லேலூயா, ஆமென். எகிப்து வழியாக தான் அவங்கள வந்து பாதுகாத்து அவன் அனுப்புகிறான். அதுக்கு தான் வந்து இவ சொல்வா, நீ கண்டிப்பாக கர்த்தர் இந்த தேசத்தை உங்கள் கையில் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இந்த தேசத்தை கைப்பிடிக்கும் போது அவங்களோட கூட என்னையும் அழிச்சிடாதபடி என் மேலே தயவாக இருங்க அப்படி சொல்லிட்டு இவ சொல்வா ராகாப்பு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எங்களை இறக்கி விட்டீங்களா, அந்த கயிறை வந்து நீங்கள் அடையாளத்துக்கு அப்படியே விடுங்க, சிகப்பு கயிறு, இந்த கயிறை வந்து நீங்கள் அப்படியே விடுங்க, இந்த கயிறு கட்டியிருக்கிற வீட்டை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. வேவ் பார்க்க போனாங்களா அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா சகோதரர் எல்லாரும் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்க, இந்த கயிறை பார்த்து நாங்கள் இந்த வீட்டை ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு உடன்படிக்கை அங்கே செய்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் 6:22 அதை வந்து யோசுவா வந்து அந்த வாக்கை நிறைவேற்றுறாரு. அதுக்கப்புறம் அவங்க தன்னை பரிசுத்தப்படுத்திட்டு இஸ்ரவேலர் புறம்பே இல்லாமல்
இஸ்ரவேலருக்குள்ளே வந்து அவங்க வந்து இஸ்ரவேலில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், மத்தேயு 1ஆம் அதிகாரம் தொடர்ந்து நான் படிச்சிடுறேன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அம்மினதாவை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றான். அல்லேலூயா. போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்திலே சாலமோனை பெற்றான். சாலமோன் நீங்கள் தொடர்ந்து அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் மரியாளிடத்திலே இயேசு பிறந்தார்னு வரும். அதனால் அதிசயமாக எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ராகப்பை வந்து அவள் பேரை மகிமைப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் அங்கே வேசின்ற இடத்துல அவளை பேரை தேவன் போட வச்சுருக்காங்கன்ட்டு ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு ஏசப்பா அன்பை நினச்சி. நான் வந்து நிறைய பாடல்கள் ஆவியானவர் எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாடல்கள் எல்லாமே அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க, பைபிளில் இருந்து தான் வேதத்தை தியானித்து பாடலை எழுதுவாங்க எல்லா பரிசுத்தவான்களும் இதுவரையிலும் நான் கேட்டது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் ஒரு எழுத்து கூட பைபிளில் இருந்து ஒரு பாடல் கூட நான் எழுதுனது கிடையாது. எனக்கு எல்லாமே ஆவியானவராக கொடுக்குவாங்க, அதை நான் எழுதுவேன். அது என்னுடைய அனுபவம். ஏசப்பாவோட அதிகமான அன்பை நான் வந்து தெரிஞ்சிக்கும் போது, இல்லை ஏன் அன்பை அவருக்கு அதிகமாக காமிக்கும் போது, வேதனை, கஷ்டம், கவலை, துரோகம், அவமானம், நிந்தை, வறுமை, அநேக காரியங்கள் வரும்போது கர்த்தரை பாடலை கொடுத்து என்னை ஆற்றி தேற்றுவாங்க. அதை வந்து அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும், சமாதானம் இருக்கும். அந்த துக்கம் போயிடும், அந்த கவலை போயிடும், அந்த பயம் போயிடும், அந்த வியாதி போயிடும், அதை மாதிரி எனக்கு எல்லாம் தர்த்தரம் போயிடும். இதை மாதிரி கர்த்தர் எனக்கு அந்த பாடல் மூலிமா என்னை வந்து பலப்படுத்திகிட்டே வந்தாங்க. அது கர்த்தர் எழுத சொல்லுவாங்க, நான் மறந்துட்டா கூட எழுதி வைக்க சொல்லுவாங்க. அது நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்கிறது, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி மறந்த பாடல்களெல்லாம் ஞாபகப்படுத்தி கர்த்தர் வந்து இப்போ எழுத வச்சுருக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஐயோ இல்லை, இது நம்ம தாளந்த புதைச்சி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2 வருஷமாக நான் தைரியமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ நிறைய பாடல்கள் மூலிமா தான் சத்திய வசனத்தை நான் தெரிஞ்சுக்குவேன். எப்படின்னா ஆவியானவர் வந்து நிறைய பாடல்கள் கொடுக்குறாங்க இல்லையா. நான் பைபிள் படிக்கும்போது ஆமாம் இந்த வசனம் அந்த பாடலில் இருக்குது, இந்த வசனம் அந்த பாடலில் இருக்குது, இந்த சம்பவம் அந்த பாடலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் படிக்கும் போதும் ஆவியானவர் கொடுத்த பாடல்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். இந்த வசனங்கள் எல்லாரும் வசனத்திலிருந்து பாடல் எழுதுவாங்க. நான் பாடல் ஆவியானவர் கொடுத்த பாடல்லேருந்து நிறைய வசனங்களை வந்து நான் தெரிஞ்சுன்னு இருக்கேன். அப்போ வந்து ஆவியானவர் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக பாடின பாருங்கள், கிறிஸ்மஸ்க்கு. இருள் நிறைந்த உலகத்திலே ஒளியாக வந்தவரே, பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்தவரே, என் பாவம் போக்கவே மனிதனாக வந்தவரே, என் சாபம் நீக்கவே எனக்காய் உயிரை தந்தவரே, நீரென்று வருவீரோ என் உள்ளம் ஏங்குதே, என் கண்கள் தவிக்குதே இயேசுவே. அந்த பாடல் இப்போ பாடின இல்லையா, அதில் வந்து ஒரு வரி ஆவியானவர் கொடுத்தாங்க. உம் அன்பு என்னும் கயிறினால் என்னை அழைத்தவரே, உம் நேசம் என்ற போர்வையால் என்னை மூடினரே, நான் எங்கு செல்வேன் உம்மை விட்டு, நான் தேடி கிடைத்த இன்பம் இயேசு நீரே. அப்படி ஆவியானவர்ட்ட நான் அந்த பாடல் பாடிட்டே இருந்தேன்னா
அப்போ நான் வந்து இந்த பாடல் சரி, நேசம் என்னும் போர்வையினால் என்னை மூடினீரே, நான் எங்கு செல்வேன் உம்மை விட்டு, நான் தேடி கிடைத்த இன்பம் நீர் தானே. அது வந்து போவாஸ் சொல்வார், ரூத்தை பார்த்து சொல்வார், இந்த வயலை விட்டு நீ எந்த வேறு வயலுக்கு நீ போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அந்த நேசம் என்னும் போர்வை ரூத்துக்கு மேலே தான் ஒரு போவாஸ் போடுறாங்க இல்லையா. அது வந்து ஆவியானவர் பாடலாம் வந்து எனக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது எனக்கு தெரியுது. ஆனால் அன்பு என்னும் கயிறினால் என்னை அழைத்தவரே அப்படின்னு ஆவியானவர் பாடல் கொடுத்தாங்க எனக்கு. அப்போ நான் இதை வந்து எங்கே வசனத்தில் இது இருக்குது, அன்பு என்னும் கயிறினால் என்னை அழைத்தவரேன்னு ஆவியானவர் நம்மளுக்கு சொல்கிறாங்களே, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை தியானிக்கும் போது நினச்சிட்டே யோசிக்கிறேன், எங்கேயும் கயிறை வச்சு தேவன் அன்பாக கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வசனத்தெல்லாம் தியானிக்கிறேன். தியானிச்சிட்டோன்னே அந்த ராகாப்புடைய எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கு வந்து அதை மாதிரியும் அது எனக்கு வந்து லிங்க் ஆகலை. நான் ரொம்ப நாளாக அதை கேட்டுட்டு விட்டுட்டேன். ஆனால் நான் திரும்ப கண்டினியூ வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது ஓசியா 11:4 அந்த அதே வார்த்தையோட கர்த்தர் இங்கே சொல்கிறத நான் பார்த்தேன். ஓசியா 11:4 மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறால் நான் அவர்களை இழுத்தேன். அல்லேலூயா. அந்த அது பர்டிகுலராக அந்த வார்த்தை அப்படியே இருக்கு. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு பாடல் வரிகளும் ஒவ்வொரு எழுத்தும் ஆவியானவர் எனக்கு நான் வேதத்திலிருந்து அப்படி எனக்கு அப்போ தான் வந்து இது வந்து ஆவியானவர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது எனக்காக, என்னை ஆற்ற, என்னை தேற்ற, என்னை பலப்படுத்த, இது எனக்காக தான் கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்ட்டு அதை நான் வந்து டெய்லி வீட்டில் ஃபேமிலி ப்ரேயரில் டெய்லி வந்து எப்போ பாரு பாடி ஆராதிச்சுட்டே நான் அது இருக்குவேன் அந்த பாடல்களில். அப்புறமா தான் கர்த்தர் சொல்கிறாங்க, உனக்கு மட்டும் இல்லை, உன்னை மாதிரி எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன். அதுக்குள்ளவே போயிட்டு அக்னிக்குள்ளே போட்டாங்க ஏசப்பா என்ன. நீச்சல் தெரியாதவங்கள கிணத்துல போகிறதே கஷ்டம், என்னை தூக்கி கடல்லே போட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அக்னியில் தூக்கி போட்டாங்க, கடலில் தூக்கி போட்டாங்க, மனுஷங்க தலையில் மிதித்து நடக்க வச்சாரு. நம்புகிறவங்க, நான் நேசிச்சவங்க என் மார்லி என் முதுகில் குத்துந்த இப்போ வரலையும் நான் அதை பார்க்குறேன். ஆனால் அதில் அனுபவத்தில் போக 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 ஏசப்பா மேலே அதிகமாக அன்பு வந்ததை தவிர, ஏசப்பாவை அதிகமாக நேசம் வந்தது, விசுவாசம் வந்ததை தவிர ஒரு க்ஷணம் ஒரு செகண்டு கூட நான் வந்து ஏன்பா அப்படின்னு கேட்கவே இல்லை, பின்மாற்றத்துக்கு போகும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் தேடி போகலை. நான் எனக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாத போது என்னை தேடி வந்து ஒரு குடிசை வீட்டில் அவர் நின்ன மகிமை, அவர் எனக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த கப்பு, பெரிய பெரிய ராஜாங்களுக்கு கூட அது மாதிரி கப்பு இருக்காது, அது மாதிரி கப்பில் எனக்கு அது உள்ளே இருக்கிற அந்த சிகப்பு கலரு, அந்த திராட்சை ரசம், அந்த அப்பம் என் கையில் கொடுத்தது இப்போ அப்படியே அது மட்டும்தான் எனக்கு அப்படியே இப்போ கூட கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்னினால் நிரப்பி எப்படி அந்த மோசே பச்சை செடி அப்படியே கொழுந்து விட்டு எரியுது, ஆனால் அந்த பச்சை செடி அப்படியே பச்சையாகவே இருக்குது. மோசே சொல்வார், அந்த அற்புத காட்சியை போய் பார்க்க போனோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கு இருந்தது. தலையிலேருந்து கால் வரலையும் ஒரே நெருப்பு எரியிற மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு குடம் தண்ணி ரியலாகவே, இதெல்லாம் நிச்சயமாகவே நடந்தது எனக்கு.
ஒரு குடம் தண்ணி ஒரு சின்ன பிள்ளை மேலே ஊற்றினா எப்படி இருக்கும், அதான் மாதிரி தலையிலேருந்து கால் வரலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சு அவரை அன்பை ருசிச்சவனா. எப்படி வேதனை, கஷ்டம், கண்ணீர், அவமானம், நிந்தைகள் வரும்போது கர்த்தரை விட்டு போகணுன்னு யோசிக்க கூட முடியுமா நம்மளால்? ஆனால் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை அன்பை சந்தேகப்படாமல் அவரை மட்டும் உறுதியாக பிடிச்சு கர்த்தரை கண்மூடித்தனமாக நம்புங்க. கண்மூடித்தனமாக ஏசப்பாவை மாத்திரம் நம்புங்க. நான் நல்லா இவ்வளோ சிரிச்சுன்னு இருக்கேன், இவ்வளோ என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தோணுதில்ல? அதுக்கு காரணம் கூட ஏசப்பா தான். ஆனால் நான் இருக்கிற சூழ்நிலையில் யாருமே ஏசப்பா நல்லவர்னு சொல்ல முடியாது. இது மாதிரி மனதார சிரிக்க முடியாது, மனதார சந்தோஷமாக இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்ம தேவன் யாருன்றதை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம கர்த்தர் யாருன்றதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நம்மெல்லாம் அப்படி இருக்க முடியும். வரங்கள், தாளந்து, அபிஷேகம் இதெல்லாம் சும்மா வந்துடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் வரங்கள், தாளந்து, அபிஷேகங்கள்லாம் கொடுக்குறாங்களே, ஏன் நிறைய தியாகங்கள் செஞ்சுருப்பாங்க அவங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஃபைனல் மகிமை என்ன தெரியுமா? நம்ம மூலியமாக ஏசப்பா நாம மகிமைப்படணும். அது ஒன்று தான் கர்த்தருடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் அதுதான். கர்த்தனை அடிக்கடி சொல்வேன்ப்பா, உங்களுக்காக எதையும் விடுவேன், யாரையும் விடுவேன். எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை விட முடியாது என்னால். அதை நான் அடிக்கடி ஏசப்பா கிட்ட சொல்வேன். இப்போ வரலையும் சொல்வேன். டெய்லி அந்த வார்த்தையை நான் சொல்வேன். என்னை விட்டு எது போனாலும் யார் போனாலும் நீங்கள் என்னோட இருக்கீங்க, நான் உங்களோட இருக்கேன். அவ்வளோதான். ஃபீல் இருக்கும், நமக்கு இல்லாமல் இருக்காது. அது ஒரு பனி மாதிரி, ஒரு பனி மாதிரி அப்படி வரும், அப்படி போயிடும். அவ்வளோதான். கர்த்தர் உடனே நம்மளை பலப்படுத்துவாங்க. அதனால தான் இப்போ வரலையும் கர்த்தர் மகிமையாக வழி நடத்திட்டு வராங்க. அப்படியே நான் யோசித்து பார்த்தேன். இது நிறைய இடத்துல கர்த்தர் நெகட்டிவான எந்த கேரக்டருக்கும் பேர் சொல்லாமல் சொன்னவர். ராகப்ப பேரை ஏன் இந்த இடத்துல சொன்னார் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிக்கும் போது, அவர் அன்பை, அதிசயத்தை, அவர் அற்புதத்தை, அவர் ஆச்சரியமான காரியத்தை, 40 வருஷமாக செருப்பு தேயில, 40 வருஷமாக போட்ட துணி பழசாகலை, பகலில் வெயில் இல்லை, நைட்டில் குளிர் இல்லை. அதான் மாதிரி அது வார்த்தையில் சொல்ல முடியலங்க. அவ்வளோ அதிசயங்கள், அற்புதம் பார்த்த ஜனங்கள் எகிப்தில் சாக இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வனாந்தத்துக்கு கூட்டின்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்டவங்க மத்தியில் புற ஜாதியான வேசி சொல்கிறா, இந்த தேசத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார்னு எனக்கு தெரியும். நீங்கள் இந்த தேசத்தை பிடிக்கும் போது என்னை நினைவு கூர்ந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. எவ்வளோ அழகாக கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டா தெரியுமா? அவ என்ன மகிமையான வார்த்தை தெரியுமா? அற்புதம் பார்த்த அந்த ஜனங்கள் பேசின, வணங்க கழுத்துள்ள ஜனங்கள் பேசின பேச்சுக்கும் காதலை மட்டும் கேள்விப்பட்டு கர்த்தர் அந்த அளவுக்கு விசுவாசிச்சவதான், நேசிச்சவதான் ராகாப்பு. அதனால தான் கர்த்தர் அந்த இடத்துல ராகாப் முன்னாடியே வேசி பேரை போட்டார். ஏன்? இந்த வேசி பேரில் தான் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? வம்ச வரலாறு கொடுக்கணும். அந்த பேரை பெருமைப்படுத்த தான் அந்த இடத்துல வேசின் பேரை போட்டார். ஆனால் ஏசப்பா வம்ச வரலாறில் பார்த்தாக்கா வேசின்னு இருக்காது, ராகப்னு இருக்கும். அல்லேலூயா, ஆமே. நம்ம தேவன் எவ்வளோ நல்ல தேவன்றத அப்படியே நீங்கள்லாம் அதெல்லாம் தியானிச்சு பாருங்களேன். அதெல்லாம் அவரை எந்த இடத்துல நம்ம அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை நம்ம தெரிஞ்சுக்கின்னு அவரை விசுவாசிக்கிறோமோ, அவரை நேசிக்கிறோமோ, அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்காம இருக்கிறதே இல்லை. விசுவாச பட்டியல யார் சொல்கிறாரு? பவுல் சொல்கிறாரு. யாரோட சேர்த்து சொல்கிறாரு? ஆபிரகாம், ஈசாக்கோட. யார் கூட சேர்த்து சொல்கிறாரு? தானியலோட, ஆபேலோட, தாவீதோட. என்ன மகிமை பாருங்க! அவங்களோட சேர்த்து வச்சு ராகாப்போட பேரை சேர்த்து சொல்கிறாரு.
இந்த பேர் வரணுன்றதுனால தான் அந்த இடத்துல வெறும் வேசின்னு போடாமல் ராகாப் வேசின்னு போட வச்சிருக்கிறாரு கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். அவர் அன்பு விவரித்து சொல்ல முடியாதுங்க. தேவன் சித்தம் செய்கிறத யாருக்காகவும் விட்டுடாதீங்க. அப்பா அம்மாவுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, புரியுதுங்களா? தேவ சித்தம் ஏன் ஊழியம் கூட தடையாக இருக்கக்கூடாது தேவ சித்தத்துக்கு, புரியுதுங்களா? அது எப்படிங்க ஊழியம், தேவனுக்கு தானே ஊழியம் செய்கிறோம், அது எப்படிங்க தடைன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அது முதல் தேவன், அதுக்கப்புறம் தான் ஊழியம் கூட. அதெல்லாம் நம்ம ஒரு நாட்களில் தியானிக்கலாம். கரண்ட் இல்லை, சாரி. ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டுருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென்.